அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன பதிவு தான். ஃபுல்லாக 5 ரூபா காயினு. 5 வருடங்கள் வச்சுருக்கேன். இதில் எல்லா மிண்டும் வச்சுருக்கேன். எல்லா நாணயமும் குட் கண்டிஷனாக இருக்கும். 2007 தான் இந்த ஸ்டீல் காயின் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முந்தி உள்ளது எல்லாமே காப்பர் காயின். 2004 வரைக்கும் காப்பர் காயின். ஒரே ஒரு ப்ளஸ் காயின் வெளியிட்டு அதை ரேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் டிசைன் போட்டது, மற்றபடி இந்த ஃப்ளோரா டிசைன் போட்டது, அதுக்கப்புறம் வேறு ஃப்ளோரா டிசைன் போட்டதுன்னு சொல்லி நிறையா வெளியிட்டாங்க. நான் வந்து ஒரு 5 வருஷம் மட்டும் இதில் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு இப்போ 2025 வரைக்கும் எந்த மிண்டு வேணுமோ, எந்த இயர் வேணுமோ நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். எல்லா இயரும் எல்லா மிண்டும் வச்சு ரேட்டை சொன்னால் நீங்கள் பயப்படுறீங்க. இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கவா அப்படின்னு சொல்லி நானே 4ல் 1 பங்கு தான் சொல்லுவேன். 2000 ரூபா அப்படின்னா நீங்கள் 500 விடுங்கம்மே, 4000னா நீங்கள் 1000 விடுங்கம்மே, 4ல் 1 பங்கு. அது மாதிரி இது ஒரு 5 வருடங்கள் மட்டும் வச்சுருக்கேன். இதை வாங்கிக்கோங்க. நாளைக்கு இந்த 2011க்கு பிறகு இன்னொரு 5 வருஷம் தாரேன். ஒரு செட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். வேணும்னா ஆர்டர் போடுங்க, நான் வேணுமா ரெடி பண்ணி தரேன். இல்லைனா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு கலை, நாணயங்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு கலை. ரொம்ப விலை கொடுத்து எந்த நாணயங்களும் வாங்க வேண்டாம். வசதி படைத்தவர்கள் ரேர் காயின்களை கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்தாலும் வாங்கி வைங்க. பின்னால் உங்களுக்கு பிரயோஜனப்படும். விவரங்களை அதில் நீங்கள் எழுதி ஒரு தாளில் கின்ஸ் மாதிரி ஒரு சின்ன பிட் பேப்பரில் எழுதி அது உள்ளே வச்சுருங்க. இந்த நாணயம் கொஞ்சம் ரேர் நாணயம், இது நான் இந்த விலைக்கு வாங்கியிருக்கேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. 100 ரூபா காயினை தூக்கி 100 ரூபாய்க்கே கொடுத்துடக்கூடாது. 1000 ரூபா காயினை எடுத்து 1000 ரூபாய்க்கே கொடுத்துடக்கூடாது. அதனால் அந்த விலைகளை வந்து அந்த நாணயங்களில் குறித்து வைங்க. இப்போ இந்த 5 ரூபா காயின் நார்மல் காயினுக்கும் 2004 ஹைதராபாத் மின்ட் இருக்குதும் அதுவும் 5 ரூபா தான் சொல்லி 5-6 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் கொடுத்துடக்கூடாது. அதில் மின்ட் வயசாக இயர் வயசாக ரேர் இருக்கும். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் வருங்கால தலைமுறைகளுக்கு அந்த விவரம் தெரியும். இது ஏன் 5 வருஷம் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமில்லாமல் நீங்கள் வாங்கிக்கிடலாம்னு. இதோட மொத்த ஒர்த்து வந்து 3200 ரூபா. 3200 ரூபா. அதில் பாதி எவ்வளவு? 1600 ரூபா. அதில் பாதி எவ்வளவு? 800 ரூபா. 800 ரூபா கொடுத்தா நீங்கள் போதும். 4ல் 1 பங்கு. இந்த இதில் விலை போட்டிருக்கேன் பாருங்கள். 2007 ஹைதராபாத் மிண்டு ஒரு நாணயம் 300 ரூபா. மும்பை மிண்டு 100 ரூபா. கொல்கட்டா மிண்டு 200 ரூபா. 2008 ஹைதராபாத் மிண்டு 200 ரூபா. மும்பை மிண்டு 100 ரூபா. கொல்கட்டா மிண்டு 300 ரூபா. அதெல்லாம் ரேர் கேட்டகரியில் இருக்குது. இது இந்த 2 செட்டு வாங்குறா இருந்தாலும் 300, 400, 600, 900, 1000, 1200 ரூபா ஆகும். இந்த 2 செட்டு நீங்கள் வலைத்தளத்தில் போய் வாங்கினீங்கன்னா 1200 ரூபா ஆகும். நீங்கள் அந்த 1200 கூட தர வேண்டாம். வெறும் 800 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக எல்லாமே. இதுலேயும் உங்களுக்கு ஸ்கேர் காயின் இருக்குது. 2009 ஹைதராபாத் 200, 2009 மும்பை 100 ரூபா, 2009 கொல்கட்டா 150 ரூபா, 2010 ஹைதராபாத் 200 ரூபா, 2010 மும்பை 100 ரூபா. இந்த வார 2010 நொய்டா ஸ்கேர் காயின் அது 250 ரூபா, 2011 ஹைதராபாத் 250 ரூபா, 2011 மும்பை 100 ரூபா, 2011 கொல்கட்டா 150 ரூபா, 2011 நொய்டா ஸ்கேர் காயின் 300 ரூபா. இந்த மின்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம். இந்த மின்ட்டை தேடி நீங்கள் அலையணும். இப்போ 2007னா 2017, அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷங்களுக்கு முன்பு உள்ளது. 18 வருஷங்களுக்கு முன்புள்ள நாணயத்திலிருந்து உழைஞ்சிக்கிட்டே இருக்குது.
18 வருஷத்துக்கு முன்பு உள்ள நாணயத்திலேருந்து 2011 வரைக்கும் வச்சுருக்கேன். இது மட்டுமே உங்களுக்கு 3150 3200 இதனுடைய விலை வருது. நான் அதான் உங்களுக்கு 4ல் ஒரு பங்கு சொல்லி நீங்கள் வந்து